இப்ப தப்பான விஷயம் ஒன்றும் நடக்க இருந்துச்சு. அது நடக்காம போனதுக்கு காரணம் மீனா தானே. அதெல்லாம் அம்மா தெரியாதுப்பா. இந்த வீட்டுல நடக்கிற நிறைய பிரச்சனை காரணமே வந்தான். விரட்டுற வந்தா இவனை தான் முதல்ல விரட்டணும். வீட்டுல படுத்துக்கணும். நீ போய் தனியா இருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா. வீட்டை விட்டு கிளம்பிடு வராத. உன் சொத்து பூரா இவன் மூளையை கழட்டி வச்சுட்டு அந்த பார்லர் நம்ம கூப்பிட்டோன்னே அது பின்னாடியே போயிட்டான். இதுக்கு நீங்க மீனாவை காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. அறிவுன்னு உனக்கு இல்ல, சுய அறிவுல உனக்கு இல்ல. அந்த அறிவுல யோசி. முட்டா பேமர வைக்காத. முட்டா பேல ரூபாய்ல நேரம் ஜெயில தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க அவனை. மீனாவோட அறிவால தான் இப்ப இங்க அவன் நம்ம முன்னாடி இருக்கிறான். மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. இந்த மாதிரி தப்பான காரியம் நடக்கிறதுக்கு காரணமே இவதானங்க. பட்டு பேசுங்கடா. வேற மேட்டரை பத்தி பேசாதீங்கடா. பேசுனா அசிங்க அசிங்கமா கேட்டுருவேன்டா அப்புறமேலு. சாமியார் அம்மா சொன்னாங்க. ஐயே சாமியார் 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 இருக்கீங்க. பெரிய கடவுளை நேர்ல வந்து சொன்ன மாதிரி பேசுறீங்க. பத்தி கவலையே படல. நான் மட்டும் இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம இருக்கேன். ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியே செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரி அப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். மீனா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க விடு. மீனா 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 நில்லு. தப்பு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நீங்க ஸ்ட்ரேஞ்சர் கூட தானே போக கூடாதுன்னு சொன்னீங்க. அவங்க ஸ்ட்ரேஞ்சர் இல்லையே. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு. நான் கொஞ்சம் தனியா பேசணும். ரவி, இது என்னோட ரெஸ்டாரண்ட். என் பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. வெளியே போயிரு நீ, வெளியே போயிரு நீ. ஒண்ணு அந்த நீத்து ரவியை விட்டு விலகி போகணும், இல்ல நான் ரவியை விட்டு விலகி போகணும். போட மாட்டேங்கிறா. நான் போறேன்டா. ஊரை விட்டே போறேன்டா. டேய் திரு. நான் ரவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். இனிமே அவர் தான் எனக்கு திருப்பி தரணும். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஒரு போட்டு உசுர வாங்குறே திடீர்னு செத்த பயலுல நார பயலுலா புடிச்ச. அவ உன்னை கிஸ் பண்ணாளா? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறது. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா.